ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ரகுராம் கிட்ட இருந்து அவ்வளோ சொத்தையுமே புவனேஸ்வரி திட்டம் போட்டு வாங்கியிருந்தாங்க. இதனால ரகுராமும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சியடைகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் சீனு தான் அப்படின்னு ரகுராமுக்கு தெரிய வரும்போது என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீனு அவங்க பத்மா கிட்டேயும் சிவா கிட்டேயும் சொல்கிறாங்க, எனக்கு கடையில் இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை நடந்து போச்சுது, அதனால எனக்கு 50 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, அதுக்கு நீங்கள் 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு 50 லட்ச ரூபா பணம் கிடைக்கும் அப்படிங்கவும் உடனே சிவா சொல்கிறாங்க, இல்லை சீனு, நம்ம அண்ணங்கிட்ட சொன்னக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுப்பாரு, அதனால நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லும் போது, இல்லை மாமாட்ட சொன்னால் பிரச்சனையை முடிச்சு கொடுப்பாரு, ஆனால் எனக்கு ரொம்பவே கௌரவ குறைச்சலாக இருக்கும், அதனால தயவுசெய்து எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தா போகிறோம், அதுக்கப்புறமா அந்த பணத்தை நானே அடைச்சிருந்தேன், நீங்கள் வேற யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் சிவா, அவன் சொல்கிறது கரெக்டு தான், அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவனை போட்டு ரொம்பவே அவமானமாக பேசுவார், இது இந்த மாயாவுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும், அதனால தான் என் பையன் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அவனுக்கு பணம் கிடச்சிரும், அந்த பணத்தை தான் அவனே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருதுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கவும் உடனே சிவாவும் சரி சீனுக்காக நம்ம இப்படி உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா இந்த விஷயத்தை பற்றி மாயா கிட்ட சீனு சொல்லவும் இப்போ மாயா சொல்கிறாங்க, நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் எனக்கு என்னமோ அந்த கையெழுத்து போட்டு கொடுக்குறது விஷயத்தை பற்றி நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ண அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, அது ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான், அதனால அப்படிலாம் ஒன்று ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கும் போது சரி என்ன இருந்தாலும் சரி தான், அந்த பத்திரத்தை 1க்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு மாயா சொல்லவும் சீனுவும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாமே புவனேஸ்வரி போட்டு திட்டமாக தான் இருக்குது. அப்போ அவங்க 3 பேரும் பணத்தை வாங்குறதுக்காக போகும்போது அப்போ அவர் அந்த பத்திரத்தை கொடுக்குறாரு, அதில் கையெழுத்து போடுறதுக்காக போகும்போது என்னமோ ஒரு சவுண்டு கேட்குது. உடனே பார்த்தோம்னா எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அந்த நேரத்தில் பசுபதி பத்திரத்தை மாற்றி வச்சிருந்தாங்க. அப்போ அவங்களும் பத்திரத்தை மாற்றி வச்சது தெரியாமல் நம்ம ஏற்கனவே படித்து பார்த்த பத்திரம் தான் சொல்லிட்டு அதில் பத்மாவும் சிவாவும் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு. புவனேஸ்வரி போட்ட திட்டப்படி பத்திரத்தில் இவங்களாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுதாங்க. அதுக்கப்புறமா அவர் 50 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கவும் சீனு வாங்கிக்கிட்டு இவங்க 3 பேருமே வந்துருந்தாங்க. அவங்க பணத்தை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா பசுபதி வராங்க, நான் போட்ட திட்டப்படி பத்திரத்தில் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வாங்கிட்டு போய் நேராக புவனேஸ்வரிட்ட கொடுக்கவும் புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நம்ம போட்ட திட்டத்தில் அவங்க எல்லாருமே சிக்கிட்டாங்க, இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்புறமா பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க ஊர்க்காரங்களாம் ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது பஞ்சாயத்துக்காக ஒரு புகார் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா, யாரை பற்றின புகார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் புவனேஸ்வரி தான் புகார் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த புவனேஸ்வரிக்கு ஒரு வேலையே கிடையாது, அவள் யார் மேலே புகார் கொடுத்துருக்குறா அப்படின்னு சிவா கேட்கும் போது உங்கள் மேலேயும் உங்கள் அக்கா மேலேயும் தான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம், அவங்க புகார் கொடுத்ததே உங்கள் 2 பேர் மேலேயும் தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே ஆடி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாயத்தும் கூடுது. அப்போ இந்த விஷயம் கதிர்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்படி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பஞ்சாயத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்க மேலே தான் புவனேஸ்வரி புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் கதிர் இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த அணாவை அழைச்சிக்கிட்டு நேராக கதிர் அவங்களும் பஞ்சாயத்துக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா என்ன புகார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, புகாரே உங்கள் குடும்பத்தாரை பற்றி தான், அப்படி இருக்கும்போது இவரே விசாரிச்சாருன்னா அது எப்படி சரியாக இருக்கும், அதனால இவர் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு ரகுராம் பற்றி புவனேஸ்வரி சொல்லவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் ஒன்றும் என் வீட்டுக்கு தீர்ப்புலாம் சொல்ல மாட்டேன், பஞ்சாயத்துக்காக நான் வேற ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கவும் அவர் வேற யாரும் இல்லை, செம்பருத்தி சிறையில் வரக்கூடிய பரமேஸ்வரன் தான் வராங்க. அவர் வந்ததுமே உடனே ரகுராம் அவங்கள வரவே இருக்கிறாங்க. ஐயா, இந்த எங்கள் குடும்பத்தை பற்றியே இவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க, அதனால இது நானே விசாரிச்சா சரிப்பட்டு வராது, அதனால தான் உங்களை நான் வர சொன்னேன் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சொல்கிறாங்க, ரகுராம் நீ கேட்டதுனால தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் தீர்ப்பு சொல்கிறதுக்காக அங்கே வராங்க. அப்போ என்ன புகார்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது புவனேஸ்வரி ஒரு பத்திரத்தை காட்டுதாங்க. அந்த பத்திரத்தை பார்த்ததுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, சீனு வேற பத்திரத்தில் கையெழுத்து போட்டதானே அவன் ரூபா வாங்கிட்டு வந்தான், என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயா பதட்டம் அடையவும் அப்போ புவனேஸ்வரி அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. அதில் பார்த்தோம்னா சிவா, பத்மா, அதுக்கப்புறமா சீனி இவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இவங்க எங்கிட்ட கையெழுத்து போட்டு 50 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரகுராமோட வீட்டையும் அடகு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே ஆடி போய் நிற்கிறாங்க. இது என்னது, நாங்கள் இப்போ இப்படிலாம் கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சிவா சொல்லவும் உடனே அந்த பத்திரத்தை அவங்க நீட்டுறாங்க. அப்போ இவங்க தான் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கிறாங்க, இது உங்கள் கையெழுத்து தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சிவாவும் பத்மாவும் ஆமாம் இது நாங்கள் போட்ட கையெழுத்து தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயாவுக்கு தெரிஞ்சு போச்சுது. அப்போ மாயா உடனே சீனு கிட்ட கேட்குறாங்க, இந்த பத்திரத்தில் தான் நீங்கள் கையெழுத்து போட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது சீனு
சீனுவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. நான் தான் உன்ட்ட சொன்னோம்லாடா படித்து பார்த்து கையெழுத்து போட்டுக்கிட்டுன்னு சொன்னோம்ல அப்படிங்கும்போது, இல்லை மாயா நாங்கள் படித்து பார்த்து தான் நான் கையெழுத்து போட்டேன், அதில் இப்படிலாம் எழுதலையே அப்படின்னு சொல்லும் போது அதில் பார்த்தோம்னா புவனேஸ்வரி சொன்ன மாதிரிக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது கேட்டதுமே சீனு, சிவா அப்புறமா பத்மா 3 அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சிவா வந்து சீனு கிட்ட சொல்கிறாங்க, டேய் நம்ம பத்திரத்தை படிக்கும்போது இந்த மாதிரிக்கெல்லாம் இல்லைலாடா, இப்போ என்னன்னா இப்படிலாம் எழுதி வச்சிருக்குது, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கும்போது பத்மாவும் எல்லாருமே சேர்ந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயாவுக்கும் நினச்சிட்டாங்க, ஓஹோ புவனேஸ்வரி போட்ட திட்டத்தில் தான் இவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ சீனு கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் தான் படித்து பார்த்து கையெழுத்து போட்டுன்னு நான் சொன்னோம்ல, இல்லைன்னா நீ ரூபாயே வாங்க வேண்டாம் நான் தாரேன்னு தானே சொன்னேன், நீ இப்படிலாம் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லும் போது இப்போ சீனு சொல்கிறாங்க, இல்லை மாயா நாங்கள் படித்து பார்க்கும்போது இந்த மாதிரிக்கெலாம் கிடையாது, இது எப்படி மாறிச்சுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் வந்து அவங்க சிவா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கையெழுத்து போட்டு ரூபா வாங்கினீங்களான்னு சொல்லி கேட்கும் போது உடனே சிவா வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா நாங்கள் 50 லட்ச ரூபா பணம் வாங்கினது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ரகுராம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிவா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாண்ணான்னு சொல்லிக்கிட்டு சீனோட கதை எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த பத்திரத்தில் இந்த மாதிரிக்கெலாம் எழுதலை, ஆனால் நாங்கள் பணம் வாங்கினது வந்து இவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரையும் சொல்கிறாங்க. ஆனால் புவனேஸ்வரிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த பத்திரத்தில் இப்படிலாம் வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியலனா அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரி சொல்றாங்க, இவங்க திட்டம் போட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்களா என்ன, பணம் வாங்கும் போது நல்லா தானே வாங்கினீங்க, இப்போ என்னன்னா மாட்டிக்கிட்டதும் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு 50 லட்ச ரூபா பணத்தையும் அந்த வீட்டையும் எனக்கு உடனே தந்தாகணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து அவங்க சீனுவை வந்து கூப்பிடுறாங்க, உனக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எதுக்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணுன அப்படின்னு சீனை விட்டு கேட்கவும் அப்போ சீனு சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க மாமா, தொழில் எந்த அளவுக்கு நான் பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டேன், இதை சொன்னாக்கி எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து மாமா கிட்டே அம்மா கிட்டே இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டேன், ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் உங்கள் சொந்த கதையெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வச்சுக்கிடுங்க, இப்போ எனக்கு பணம் தரணும், நீங்கள் வந்து உங்கள் வீட்டையும் தரணும், அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்காக அவங்க வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் கையெழுத்து போட்டது எல்லாமே வந்து உண்மைதான், அப்போ இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் கேட்கும்போது அதெல்லாம் பொய் அப்படின்னு மாயா சொல்றாங்க. புவனேஸ்வரி திட்டத்தை வந்து மாயா எப்படி உடைக்க போறாங்க, அடுத்தது சீனுவை எப்படி காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.